ஓகே பிள்ளை, இப்படி புது வருடம் எல்லாம் கொண்டாடிட்டு வந்துட்டீங்களா? புது வருட பிறப்பெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா எல்லாத்துக்கும்? ஆமா. பாடசாலை விடுமுறை முடிய போகுது இல்லையா? புதிதாக யாரும் வந்திருக்கீங்களா அன்றைக்கு? யாரும் புது பிள்ளைகள் இருக்கிறீங்களா? இல்ல. ஓகே. என்ன படிப்போம் இன்னைக்கு? ஞாபகம் இருக்கா? 1 வீக் கிளாஸ் இல்ல. அரச பாரம்பரியம் கடைசியா பார்த்தேன். ஓகே. இதுல அரச பாரம்பரியம் பார்த்தோம். அதுக்கு முன்னுக்குள்ள விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன் பாப்போம். ஞாபகம் உள்ளாக்கள் கொஞ்சம் போன கிளாஸ் வராதவங்களுக்காக கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடுங்களேன். அரச பாரம்பரியம் அதுவரையும் படிச்சிருக்கோம் நினைக்கிறோம். அரச சரி, இன்னைக்கு இந்த பாடத்தை முடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? இதை முடிச்சிருவோம்னு சொல்லி சொன்னோம். அரச கருவி படிக்கணும், அரச கோட்பாடு படிச்சோம். அடுத்தது அரசுக்கு முற்பட்ட காலம் படிச்சோம், அரசின் வளர்ச்சி படிச்சோம், இலங்கையின் முதலாவது மன்னன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க கழிச்சோம் இல்லையா அன்றைக்கு? ஓகே. அதுக்கு பிறகு அந்த ஒரு மன்னர்கள் செய்த சேவைகள் கொஞ்சம் படிச்சிருந்தோம். அரச கோட்பாட்டுக்குள்ள அரசர்கள் தங்களை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஞாபகம் இருக்கா? யாருக்காவது சொல்ல முடியுமா? அரசர்கள் அரச கோட்பாட்டுக்குள்ள தங்களை எவ்வாறு வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன் ஒரு ஆள். ஒவ்வொருத்தருக்கும் வைத்திருந்த சிறப்பு பெயர்கள். அரச கோட்பாடுக்குள்ள அரசர்கள் குடிமக்களுக்கு முன்னால தங்களை ஒரு சக்தி வாய்ந்த உருவத்துல தோற்றம் தர விரும்பியிருக்காங்க. அதனாலதான் அரசர்களுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த அரசராக தோற்றம் தரணுன்றதுக்கான சிறப்பு பெயர்களை கொண்டிருக்காங்க. நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்ற, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, பிரஜைகளுக்கிடையே ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்துறது போன்ற கடமைகளும் அவர்களுக்கு. ஓகே, ரைட், குட். அது அரசனுடைய கடமைகள்ங்கிற பேர்ல தனியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அரசனுடைய பணிகள் அல்லது அரசனுடைய கடமைகள், அரசன் நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள், இப்படி பல்வேறு விதமா அந்த கேள்வி வரலாம். அதுல அரச கோட்பாட்டுக்குள்ள திரும்ப ஒரு பேர் வருது, அரசன் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தினான். ஒவ்வொரு மைக்கோண்டு இருக்குமா, ஒவ்வொரு அரசர்களும் தங்களை எவ்வாறு வெளிப்படுத்தினாங்க, அதாவது என்ன மாதிரி சிறப்பு பெயர் கொண்டு அழைச்சாங்கன்னு இருக்கு. அது ஞாபகம் இருக்கா? காசியப்பன் நிறைய பேர் வச்சிருந்தார். என்னென்ன பேர்? குபேர கடவுள், அழகபய மகாராஜா, இந்திரலோகங்களின் மகாராஜா. வேற அவ்வளவுதானா? மலையரசன் இல்லையா? மலையரசன் பொதுவாக ஆசியாவில் இருக்கிற அரசர்கள் வைத்துக் கொண்ட சிறப்பு பெயர் மலையின் அரசன் எல்லாருமே சொன்னாங்க பொதுவா. அதே மாதிரி குட்டகண்ணாபையன் தனக்கு ஒரு பேர் சொன்னாரு. என்ன பேர் சொன்னார் குட்டகண்ணாபையன்? என்ன பேர்? மானந்தியர்களின் கடவுள் நரேஸ்வர அல்லது நரேஸ்வர. ஆனால் இலகுவானது மகாசேன மன்னன் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மனித என்ன சொல்றாங்க, மின்னேறிய தெய்வம்னு சொல்லி போற்றப்படுகின்ற ஒருவர். இது இந்த கேள்வி பிள்ளைகள் இலகுவா தான் இருக்கும், சரியான இலகுவான விஷயம். ஆனது கடந்த வருடம் இல்லை, அதுக்கு முதல் நடந்து முடிந்த எக்ஸாம் இல்லை, அதுக்கு முதல்ல இதுல 3வது பாடத்துல பெரிய வினா வந்துருந்துச்சு. 18 புள்ளிக்கான வினாவும் வந்து இருந்தது. இந்த வருடம் அதுல பெரிய வினாவும் வரல. உங்களுக்கு சில நேரம் அடுத்த வருடம் வர வாய்ப்புகள் இருக்குது. சரி, அரச பாரம்பரியம் இதுல என்ன சொல்லப்பட்டது? அரசு கைமாறிய முறை பிரதானமாக 2 முறைகள் இருந்ததுன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஒன்று சகோதரனிடமிருந்து சகோதரனுக்கு, தந்தையிடமிருந்து மகனுக்கு. உதாரணம்
தந்தையிடமிருந்து மகனுக்கு உதாரணம் காவன்திஸ்ஸ மன்னனுக்கு பிறகு துட்டகைமுனு மன்னன் ஆட்சிப்பீடமேறினாரு. வசப மன்னனுக்கு பிறகு வங்கநாசிக திஸ்ஸ ஆட்சிப்பீடமேறினாரு. சகோதரனுக்கு பின் சகோதரன் சொன்னா துட்டகைமுனு மன்னனுக்கு பிறகு சத்தாதீசன் அரசனா மாறி இருக்காரு. தேவநம்பிய தீச மன்னனுக்கு பிறகு அவரது சகோதரர்கள் அரசனாக இருக்காங்க. ரைட், வெரி குட். நல்ல உதாரணங்கள். அதை விட இன்னும் அதோட சேர்த்து இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. சில நேரம் பண்பட் ஆன்சர்ல உதாரணங்கள் போட்டிருந்தால் நாங்க பண்டுகாபேனிலிருந்தே கூட வரலாம். ஆனா புத்தகத்துல பண்டுகாபேனை பற்றி ஆனா சொல்லப்பட்டிருக்கல. பண்டுகாபேனுக்கு பிறகு மூத்தசிவன், மூத்தசிவனுக்கு பிறகு தேவநம்பி தீசன், அப்படியும் அந்த வரலாம். காசியப்பனுக்கு பிறகு தாதுசேரனுக்கு பிறகு காசியப்பன், அதுவும் வரலாம். எல்லாம் உதாரணங்கள் தான், நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்களையும் நாங்க ஞாபகப்படுத்திக்கிட்டால் நல்லோம். அரச பாரம்பரியம் படிச்சிட்டோம். அடுத்ததுதான் இந்த அரச கருவி. இதுவும் எனக்கு விளங்கப்படுத்தி விட்ட ஞாபகம் இருக்குது. அரச கருவில இந்த அரசனோடு இணைந்து செயல்பட்டவர்கள் அரச கருவின் இதுல பார்ட் 1லயும் கேட்கிறாங்க, பார்ட் 2லயும் கேட்கிறாங்க கேள்வி. இந்த எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாய வினாக்கள் கூட இதுல வரும். அந்த 30 முதலாவது வினாக்கு அதுக்குள்ள கூட இதுல ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம். இந்த அரச கருவிக்குள்ள மகாராஜா தானே மபுருமுகா, மகாபருமக்கா அப்படிங்கிற பேர்லாம் இருந்தது தானே. அதுல இருந்து வந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சிறப்பு பெயர்கள் இதுல அடிக்கடி கேட்கப்படுறது இந்த பொருளாளர். அதே மாதிரி இந்த வழக்கங்கள் மரபுகள் தொடர்பான தான் அதிகமா கேட்கிறாங்க இல்லையா, கொதுர்கேனான்னு சொல்றது. அடுத்தது கீழே இருக்கும் பாருங்க, நகர கட்டட நிர்மாணி, நகர பரிபாலகர், நகர குத்திகன்னு சொல்றது. இது பண்டுகாபே மன்னன் காலத்துல வழங்கப்பட்ட ஒரு பதவி பெயர் தான் நகர குத்திகர். நகரத்தை பாதுகாப்பதற்காக அந்த காலத்துல வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அதிகாரி நகர குத்திகன்னு சொல்றது. அதே மாதிரி நகர கட்டட நிர்மாணி, இதுகெல்லாம் அடிக்கடி கேட்கப்படுற வினாக்கள். நசனை பார்ட் 1லயும் வரும், பார்ட் 2லயும் வரலாம். அதனால இது நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கு கீழே இருக்கு பாருங்க, அரசு ஆவணங்களின் தலைவர், வர்த்தக நடவடிக்கைகளுக்கான தலைவர், காசு அச்சிடும் பிரிவின் தலைவர் ரூபாதேக்க, நாட்டிய பிரிவின் தலைவர் நடாதேக்க, அந்த அதிகாதேக்க யானை பிரிவு, குதிரை பிரிவு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக என்ன செஞ்சிருக்குது, அதுக்கு பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இதுகள் பாடமாக்கணும், ஞாபகம் வச்சிருக்கணும். அது எப்படின்றத நீங்க முடிவு பண்ணி கட்டாயம் செஞ்சிருக்கணும். தேவையான விஷயங்கள் எக்ஸாம்ல இதெல்லாம் எங்களுக்கு இலகுவாக புள்ளிகளை எடுத்துக்கொள்வது. நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் ஞாபகப்படுத்துற நேரம் நீங்க படிக்கிற இடத்துல ரூம்ல எழுதி ஒட்டி விட்டுருந்தீங்கன்னா கூட அடிக்கடி பார்க்கும் போதே எங்களுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். அடிக்கடி நாங்க ஒரு விஷயத்த பார்க்குற நேரம் அது தொடர்ந்து அந்த ஞாபகத்துல பாடம் சம்பந்தமான சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க தானே சில நேரம், அந்த குறியீடுகள் அது மாதிரி இதையும் நீங்க போட்டு வச்சுக்கொள்ளலாம். கேள்வி விட எல்லாம் போட்டுறணுங்கிற தேவையில்லை. இவ்வாறான குறியீடுகள் எல்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா அது லேசா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்கும். சரி, அப்படி இல்லைன்னு சொன்னா இதை யார்ட்டையாவது நீங்க சொல்லணும். சொல்லும் போது அது உங்களுக்கு ஞாபகத்தை பெற்று தரும். திரும்ப திரும்ப பேசுற நேரம் அது ஞாபகம் இருக்கும். அதனால அது மாதிரி விடயங்களை நீங்க ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. இப்ப நாங்க படிக்க போறது இந்த பாடத்தினுடைய கடைசி பகுதி, இந்த நாட்டை ஆண்ட முக்கியமான மன்னர்கள். முன்னாடியும் இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருந்தது, பிறகு இதுல 3 பேரை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதலாவது நபர் துட்டகைமுனு மன்னன். ரைட், அவரை பத்தி நாங்க சொல்லுவோம். துட்டகைமுனு மன்னனை பத்தி ஏதாவது நீங்கள் தெரிந்த விஷயங்கள் இருக்குதா? சும்மா பொதுவா சொல்றதுக்கு நோட்ஸ் இல்லாம. இருக்குதா அப்படி எழுதும்? எல்லாளனை கொலை செய்தவர், நாட்டை மீட்டான். ரைட், வெரி குட். வேற நல்ல விஷயம், எல்லாரிடமிருந்து நாட்டை மீட்டார். முக்கியமான ஒரு ருவான்வெளி சாயை கட்டியிருக்காரு. இலங்கையில மிகப்பெரிய ஒரு தூபியாக காணப்படுகின்ற ருவான்வெளி சாய தூபியை இவர் தான் கட்டினார். அது அவருடைய ஒரு சிறப்பு அம்சத்துக்குள்ள உள்ளடங்குற விஷயம். இவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லக்கூடியதாக இருக்குது. என்னன்னா, இலங்கையில முதலாக திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்ட ஒரு மன்னன், படையெடுப்பை திட்டமிட்டு மேற்கொண்ட முதலாவது மன்னன்.
இரண்டாவதாக திட்டமிட்டு படையெடுப்பை மேற்கொண்டவன் முதலாம் விஜயபாகு போலவே காலத்துல. மற்ற மன்னர்களும் படையெடுப்புகள் நடத்தினாங்க. ஆனா எல்லாரனை தோற்கடிப்பதற்காக திட்டமிட்டு இப்படி போனால்தான் எல்லாரனை தோற்கடிக்க முடியுங்கிற வகையில படைகளை திரட்டி பல்வேறு வழிகள்ல படைகளை அனுப்பி போர் செய்து எல்லாரனை தோல்வியடை செய்தவன். திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டவன். அதே இது கேட்கிறாங்க மன்னு டான்ஸ் கேள்வி ஒன்றுல வரும். அது இலங்கையில திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்ட மன்னன் யார்? அனுராதபுர கால மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் துட்டகை மன்னன். புலனறுவை கால மன்னன் கேட்டால் அது முதலாம் விஜயபாகு. அப்படி கூட கேள்வி வர வாய்ப்பு இருக்கும். பல்வேறு விதமா கேள்விகள் வரலாம் தானே அதுல. அடுத்தது அந்த நோட்ஸை பார்க்க முன்னுக்கு நாங்க துட்டகை மன்னன் கொஞ்சம் பத்தி பார்த்துக்கொள்வோம். என்னன்னா இந்த மன்னன் முதன்முறையாக முழு நாட்டையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தவன். முழு நாட்டையும் குடையின் கீழே கொண்டு வந்தேன். ஏன்னா எல்லால மண்ணை தோற்கடிச்சதோடு அனுராதபுரத்தை கைப்பற்றி முழு நாடும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது முதன்முறையாக. அடுத்தது இந்த மண்ணை பத்தி பார்க்குற நேரம் ருவன்வெளி சாயை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க தானே. ருவன்வெளி சாயை உட்பட 99 விகாரைகள் கட்டியதாக சொல்லப்படுகிறது. பௌத்த சாசனத்துக்கு அளப்பரிய சேவை செய்த ஒரு மன்னன். அந்த ருவன்வெளி சாயை அமைக்கும் போது 4 நுழைவாயில்களையும் அன்னதானம் வழங்கினார். அங்க வர்றவங்க போறவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கினார். அங்க வேலை அந்த ருவன்வெளி சாயை கட்டுறதுல வேலை செய்யற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தார். அது அடுத்த கட்டம். சம்பளம் யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சம்பளத்துக்கு வேலை வாங்கினார், சம்பளம் கொடுத்தார். இதெல்லாம் அவனுடைய சிறந்த பண்பை எடுத்து காட்டுறதாக இருக்குது. சிறந்த ஒரு தலைவர் சிறந்த பண்பை எடுத்து காட்டுறதா இருக்குது. சரியா? அப்ப அதே மாதிரி பரமக்கமாருக்கு அமைச்சு பொறுப்புகளை கொடுத்தார். பரமக்கமாருக்கெல்லாம் அமைச்சு பொறுப்புகளை கொடுத்தார். தன்னுடைய தளபதிகள் மாமல்லர்கள் சொல்லப்படுறவர்களுக்கு பதவிகளை கொடுத்தார். இப்படி பல்வேறு சிறப்பான செயற்பாடுகளை மேற்கொண்ட ஒரு சிறந்த மன்னனாக இந்த துட்டகைமன் மன்னன் பார்க்கப்படுகின்றார். நாட்டுல அவர் எல்லாரனை கொலை செய்ததோட எல்லாரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மன்னார் துறைமுகத்தை மீட்டெடுத்தார். மன்னார் துறைமுகத்துக்கு வழங்கப்பட்ட பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. மாந்தை, மகாதித்த, மாந்தோட்டம், சரியா, மன்னார், இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்கள் அதுக்கு இருக்கு. இலங்கையில பிரதான காலத்துல அதிகமான வருவாய் வரியை பெற்றிருந்த துறைமுகம் தான் இந்த மேற்கில் இருந்த மன்னார் துறைமுகம். ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதே மாதிரி இன்னும் பல்வேறு சிறப்பம்சங்கள் இவருடைய காலத்துல இருக்கிறது. என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இவர் குளங்கள் கட்டவில்லை. சரி, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். குளம் கட்டினார். இவருடைய சேவைகள் கேட்கும்போது நீர்ப்பாசனத்துறைக்கு சேவை செய்தார், நிறைய குளங்களை கட்டினாருங்கிறதெல்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா இவர் குளம் கட்டவில்லை. விகாரிகள் தான். இப்ப நோட்ஸை பார்ப்போம் பாருங்க. இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள்ல பாருங்க நீண்ட காலமாக நிகழ்ந்து வந்த சமூக பொருளாதார செயற்பாடுகளின் செல்வாக்கிற்கு உட்பட்டு வந்த விதத்தை இதுவரை கலந்துரையாடப்பட்ட கருத்துக்களில் இருந்து நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். விசேடமாக கிபி 1ஆம் நூற்றாண்டின் பிற்பாதையில் இந்து சமுத்திரத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த சர்வதேச வர்த்தக செயற்பாடுகளில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதென்றால் பன்முகப்படுத்தப்பட்ட நிர்வாகத்திற்கு பதிலாக மத்தியமயப்படுத்தப்பட்ட ஒரே ஆட்சி முறைக்குள் வருவதே பயன்மிக்கதாகும். என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இப்ப இங்கிருந்து பேசப்படுற அந்த சமூக பொருளாதார செயற்பாடுகள், இந்த செல்வாக்கு உட்பட்டு வந்த இது எல்லாமே நீங்க என்ன செய்யறோம், நாங்க படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மஞ்சி எப்படி குடும்ப தலைவர் இருந்தார், அவர் எப்படி கமிக்காவா வந்தார், எப்படி பரமக்காவா வந்தார், அதுல இருந்து எப்படி அரசன் உருவாங்கினாங்கிற விஷயம் என்னன்னு படிச்சிருக்கிறோம். கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில பிறகுதான் இந்து சமுத்திரத்துல நிகழ்ந்து கொண்டு வந்த வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம் என்ன நடக்குது, கிழக்கு நோக்கி போகுது. அந்த நேரம் இன்னும் இலங்கையில பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் நிறைய வர வேண்டி இருந்தது. சரி, இருக்கும்போது ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு பரமக்கர் இருந்தார். அவங்க அந்த பிரதேசத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மக்களும் அந்த பரமக்கையோட நிர்வாகத்தின் கீழே தான் இருந்தாங்க. நாடு என்ற உணர்வு அவங்ககிட்ட இருக்கல. இப்ப அரசர்கள் வந்ததுக்கு பிறகு, அதாவது பண்டுகாபேன் வந்ததுக்கு பிறகு
முதலாக மத்திய மயப்படுத்தப்பட்ட ஆட்சி, அந்த பரமக்குமாரை எல்லாம் இணைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முழு நாட்டையும் தன்னுடைய நிர்வாகத்தின் கீழே கொண்டு வந்தார். அதான் அங்க சொல்லப்பட்ட முக்கியமாச்சு, மத்திய மயப்படுத்தப்பட்ட ஆட்சின்னு சொல்லி சொல்லப்பட்டது. சரி. அதே நேரம் இந்த மத்திய மயப்படுத்தப்பட்ட ஆட்சியை மேற்கொள்றதுக்காக அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுனால அரசியல் அதிகார வளர்ச்சி போக்கிற்கு அம்தி ஸ்கிரீன்ல வர வேணாம். சரி. பின்பற்றப்பட்ட கொள்கைகளையும் பங்களிப்புகளையும் இந்நாட்டு ஆட்சியாளர்களோடு செல்லை கொண்டு இப்பகுதியில் நாங்க இப்ப சொல்ல போற விஷயம் என்னன்னா, இதுல முன்னுக்குள்ள விஷயத்து எங்களுக்கு தேவையில்லை. இந்த பந்திக்குள்ள உங்களுக்கு ஒரு அறிமுகம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வினாவும் இல்லை, விடையும் இல்லை, தேவையில்லை. ஆனா அதுல வச்சு ஒரு சில அரசர்களை வைத்து இலங்கையில் இருக்க ஆயிரக்கணக்கான அரசர்கள் எங்களால் ஆய்வு செய்ய முடியாது. முக்கியமான சேவையாக கொள்ளப்படுகின்ற ஒரு சில அரசர்களை கொண்டு அவங்களுடைய சேவைகள் இங்க எங்களுக்கு சொல்லப்படுது. அதுல முக்கியமானவர் தான் இந்த துட்டகைமுனு மன்னன். கிரேட் 6ல இருந்து நாங்க அவரை படிச்சிட்டு இருக்கீங்க. கிரேட் 6ல இருந்து பாக்குறதுனால அவரை பத்தி நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும். இந்த வரலாற்று மூலாதாரங்களில் விரிவான முறையில் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற துட்டகைமுனு மன்னன் இந்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை முறையான விதத்தில் உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தவன் ஆவான். வரலாற்று மூலாதாரங்களில் விரிவான முறையில் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற துட்டகைமுனு மன்னன் இந்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை முறையான விதத்தில் உருவாக்குவதில் மிகவும் முக்கியமான பங்களிப்பை செய்தவன் ஆவான். முக்கியமானது, அவனது காலத்துல வேகமாக வளர்ச்சிட்டு வந்த இந்து சமுத்திர வியாபார நடவடிக்கையிலிருந்து பேரளவு லாபத்தை ஈட்டி வந்த மாந்தோட்ட சர்வதேச துறைமுகத்தை அக்கால அனுராதபுர ஆட்சியாளர் எல்லாரிடமிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அவனால் முடியுமாயிருந்தது. 44 வருடங்கள் அனுராதபுரத்தை ஆண்டவன் எல்லால மன்னன். 40 வருடங்கள் புலனர்வை ஒருத்தர் ஆண்டார். யார் அவர்? வெளிநாட்டு மன்னன் ஆக்கிரமித்த ஆண்டவர். ஞாபகம் இருக்கா? நிசங்கமலன் 9 வருடம் தான் ஆட்சி செஞ்சார். 40 வருடம் நான் கேட்கிறேன். புலனர்வையை கைப்பற்றி 40 வருடங்கள் ஆட்சி செய்தவன் யார்? எல்லாரும் தான் 44 வருடம்னு சொன்னேன். அவன் கலிங்கமாகன். ரைட், கலிங்கமாகன் 40 வருடம் புலனர்வை ஆட்சி செய்தவன். கொடுமையான ஆட்சி. எல்லாளன் நல்ல அமைதியான ஆட்சி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் எல்லாளனுக்கு எதிராக யாருமே என்ன செய்யல, கிளர்ச்சி செய்யல. ஆனா துட்டகைமுனுக்கு ஒரு தேவை இருந்தது. நாட்டை இன்னொருவன், வெளிநாட்டவர் ஒருத்தர் ஆள்வதை அவன் விரும்பல. அவன் அப்பா விரும்பல, அம்மா விரும்பல, இவனும் விரும்பல. அதனாலதான் எல்லாளனை தோற்கடிக்கணும், அவனோட போர் செய்யணும், எல்லாளனை வெளியேற்றணும், விரட்டணும் அப்படிங்கிறதுலதான் அவன் பிறக்கிறதுக்கு முன்பு கருவில் இருந்த காலத்துல இருந்தே அவனுக்கு அவங்க தாயாரால சொல்லப்பட்ட விஷயம். அதற்கு அது பழி வாங்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் துட்டகைமுனை வளர்த்தது. அதனாலதான் துட்டகைமுன் என்ன செய்தான்? அவன் மீது கோபம் கொண்டு திட்டமிட்டு படையெடுப்பை மேற்கொண்டு போர் செய்து எல்லாரனையும் தோற்கடித்தான். மக்கள் யாருமே எல்லாளனுக்கு எதிராக எந்த இடத்திலையும் கிளர்ச்சி செய்யவும் இல்லை, முறைப்பாடு செய்யவும் இல்லை. அந்த அளவுக்கு நீதி தவறாத ஆட்சியாளன், மனுநீதி கொண்ட சோழனுக்கு ஒப்பானவன். தமிழ் பாடத்துல படிச்சிருப்பீங்க, மனுநீதி கண்ட சோழன் இருக்கும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? தன் மகனை தேருக்கு பறிகொடுத்தவர். தன்னுடைய மகண்ட தேர்ல பசுக்கன்று இறந்துருச்சுன்னு சொல்லி தன் மகனையும் தேரேற்றி கொள்ள கட்டளையிட்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனாகத்தான் இந்த இல்லாத மன்னன் சொல்லப்படாதான். யாருமே எதிராக வரல. துட்டகைமுனு மன்னன் எல்லாரனுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டு அவன் ஒரு பிழையை செய்து அது எல்லாரன் செய்ததாக சொல்லி தான் போர் செய்தான். போருக்கு போகும்போது தன்னுடைய தாயாரையும் பிக்குமார் 500 பேருக்கு மேல போனாங்க. அதுக்கு பிறகுதான் படை போனது. ஏன்னா மக்கள் எதிர்ப்பாங்கன்னு சொல்லி பயம். அப்படி போய்தான் எல்லாரனை தோற்கடித்தது. அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளனான எல்லாளனிடமிருந்து தான் இந்த மன்னார் துறைமுகம் செஞ்சாங்க, மீட்டெடுத்தாங்க. சரியா? பாருங்க, மாந்தோட்ட ஆட்சியாளனிடமிருந்து மீட்டுக் கொள்வதற்கு அவனால் முடியுமா இருந்தது. தனது தந்தையான காவந்திச மன்னனின் வழிகாட்டலின்படியும் அவனுடைய செயற்திட்டத்துக்கு அமைவாகவும் இயங்கிய விதம் இந்நாட்டு அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்நாட்டு வரலாற்றில் முதலாவது ஒழுங்கமைக்கப்பட்ட யுத்த செயற்பாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்கியவன் அவனே ஆவான்.
இருக்கா? திட்டமிட்ட படையெடுப்பு, ஒழுங்கமைக்கப்பட்ட யுத்த செயற்பாட்டுக்கு தலைமைத்துவத்தை வழங்கியவன் இவன். எல்லாள மன்னனுக்கு எதிராக தாம் மேற்கொள்ளும் போர் தமது சொந்த சுக நலன்களுக்கு அல்லாமல் பௌத்த சாசனத்தின் நலனுக்காகவே மேற்கொள்ளப்படுவதாக கூறியதன் மூலம் ஆட்சியாளன் நாட்டிற்கான பொது கொள்கைகளை முன்வைத்து அரசியல் செயற்பாட்டை மேற்கொள்கின்ற விதத்தை காண்பிக்கின்றது. நான் சொன்னான், நான் எல்லாளனை கொள்வது என்னதுக்கு? எல்லாள மன்னனுக்கு எதிராக தாம் மேற்கொள்ளும் போர் தமது சொந்த நலனுக்காக அல்ல, என்னுடைய தனிப்பட்ட பகை இல்ல, பௌத்த சாஸ்திரத்தின் நலனுக்காக மேற்கொள்வதாக கூறியதன் மூலம் ஆட்சியாளர் நாட்டுக்கு பொது கொள்கை ஒன்றை முன்வைத்தான். ஆனா பௌத்த சமயத்துக்கு எதிராக எல்லாரும் ஒன்றும் செய்யல. அப்படி ஒரு பழியை எல்லார் மீது போட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, எல்லாரனுக்கு எதிராக போர் செய்யறாங்க. தேவை இருந்தது, எல்லாரனை கொலை செய்யணும், விரட்டணுங்கிற தேவை தொட்டகைவன் மன்னனுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் செய்யணும். அரசியல் செயற்பாட்டை மேற்கொண்ட விதத்தை காண்பிக்கின்றது. யுத்தம் முடிவடைந்த பின்னர் தோல்வியுற்ற தனது எதிராளியின் கல்லறைக்கு உரிய முறையில் மரியாதை செலுத்தும்படி மக்களுக்கு ஆணையிட்டான். என்னன்னா, இப்ப இவ்வளவு காலம் எல்லாளன் செய்த வேலைகள் எல்லாத்தையும் துட்டகைவன் நினைத்தது இந்த மன்னார் துறைமுகத்திலிருந்து வருகின்ற வரி பணம் அவ்வளவையும் சொத்துக்கள் அனைத்தையும் எல்லாளன் பெற்று தன் நாட்டுக்கு அனுப்புறான் அப்படித்தான் நினைச்சான். ஆனா எல்லாளனை கொலை செய்துட்டு அனுராதபுரத்துக்குள்ள வரும்போது பார்க்கும்போது அனுராதபுரம் நகரம் அவ்வளவு அழகாக செழிப்பாக இருக்குது. அப்ப இந்த செழிப்புக்கு எல்லாத்துக்கும் காரணம் துட்டகைமுனு மன்னன் நினைக்கிறான், எல்லாளன் அந்த பெற்ற வரி அனைத்தையும் அனுராதபுர நகரத்துக்கும் மக்களுக்கும் தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறான்னு பார்த்ததுக்கு பிறகுதான் அவனுக்கு கட்டளையிட்டான், எல்லாள மன்னன் இறந்த இடத்துல வழிபாடு செய்வான், அவருக்கு மரியாதை செலுத்தணும், போற வண்டிகள்ல போறாக்கள் இறங்கி போகணும், மேலவாத்தியங்கள் முழங்கக்கூடாது, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தான். அது மன்னனுடைய மனிதாபியம் பெருந்தன்மையை காட்டுகிறது. சரி, விலங்கு சொல்லப்பட்ட விஷயம். இப்பாடத்தின் இரண்டாம் பகுதி அமைவாக இதுவரை பன்முகப்படுத்தப்பட்ட பிராந்திய அதிகாரத்தை கொண்டிருந்த பரமகுமாரை ஒன்று சேர்த்துக் கொண்டமை துட்டகைவன் மன்னனாரின் நாட்டு அரசியல் அதிகார வளர்ச்சி காட்டப்பட்ட பெரும் பணியாகும். சரி, மிக முக்கியமான பணி ஒண்ணு அவர் செஞ்சிருக்கிறார். விளங்குதா? கொஞ்சம் பேர் லேட் ஆகி வந்திருக்கீங்க, என்ன காரணம்? வில்லனா வரணும் பிள்ளைகள். விபூஷணா கொஞ்ச நாளைக்கு பிறகு வர்ற மாதிரி இருக்கு. ரைட், எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. நான் சொன்ன விஷயத்தை ஒருத்தரம் பாருங்க, ஒரே ஒரு நிமிடம். சரியா பிள்ளை பாத்துட்டீங்களா? ஏதாவது கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். கேக்குறீங்களா? கேட்கறது ஏதாவது? நல்ல பிள்ளைகள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. இதுல ஒரு மண்படான்ச கேள்வி ஒன்று இருக்குது. இந்த இறுதியாக மகாராஜாவாக மகுடம் சூட்டப்பட்ட அவனுக்கு பெரும் அதிகார பலங்கிட்டு இறுதியாக மகாராஜா பட்டத்தை சூட்டி கொண்டவன் இந்த துட்டகைவன் மன்னன். அப்ப நீங்க கேட்கக்கூடாது, இதுக்கு முன்னுக்கு மகாராஜா பட்டம் சூட்டினது யாருன்னு சொல்லி. இதுக்கு முன்னுக்கு மகாராஜா பட்டம் சூட்டினது யாருன்னு எனக்கும் தெரியாது. இறுதியாக அப்படின்னா சில நேரம் அதுக்கு முன்னுக்கு மகாராஜான்றதுல தேவனமிதீச மன்னன் தான் இருந்திருக்கணும். தேவனமிதீச மன்னன் தான் அந்த பதவியை பெற்றிருக்கணும். இறுதியாக சொன்னா துட்டகைவனுக்கு பிறகு யாருமே மகாராஜாங்கிற பதவியை சூட்டிக்கொள்ளவில்லை.
அப்படி ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு மகுடம் சூட்டப்பட்டது. தான் எந்த அளவு அதிகாரம் உள்ளவனாக இருந்த போதிலும் ஆட்சியாளரின் பொறுப்பு பொதுமக்களின் நலனோம்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் என்பதை புரிந்து கொண்டமையை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்திய நல்லெண்ணத்தின் மூலம் தெரிய வருகின்றது. ருவன்வெளிசாய கட்டப்பட்ட வேளையில் அதன் நாற்றிசை வாயில்களிலும் தனம் அளிக்க ஏற்பாடு செய்ய சரியா வழங்குவதற்கு நடவடிக்கை இதற்கான ஆதாரம். சரி அப்படியே சரி பாருங்க, அந்த நான் சொன்னேன் தானே, அவர் நாட்டுக்கு சிறந்த சேவை செஞ்சிருக்கிறாரு, சம்பளம் வழங்கி இருக்கிறாரு, எல்லாமே சிறப்பம்சம். அவன் பௌத்த மதத்திற்கு ஆற்றிய தொண்டுகளுக்காக மட்டுமன்றி பன்முகப்படுத்தப்பட்ட இலங்கையின் அரசியல் அதிகாரத்தை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக அமைத்தமையும் ஆகும். இது அவ்வரசனின் செயற்பாடுகளில் துலாம்பரமாக தெரியும் ஒன்று, மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இப்ப துட்டகமன் மன்னன் சொல்றவன் இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஆட்சியாளன். உதாரணத்துக்கு இந்த இவன் சொன்னதானே எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தார் வேலை செய்யறாக்கள்னு சொல்லி. அனுராதபுர காலத்துல பிள்ளைகள், அனுராதபுர காலத்திலும் சரி புலனறுவை காலத்திலும் சரி, எந்த நாளும் அங்கு வழிபட வர்றவங்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பிக்குமார்களுக்கு அன்னதானம் வழங்குறதுக்கான தான சாலைகள் இருக்கு. நீங்க அனுராதபுரத்துல சுற்றுப்பயணம் போயிட்டு பார்க்கும்போது அனுராதபுரத்துல போய் பாருங்க, அவங்க தான சாலை வழங்கப்பட்ட, அவங்களுக்கு தானம் வழங்கப்பட்ட சாலைகள் இருக்குது, இடங்கள் இருக்குது. எப்படி போட்டிருக்காங்கன்னா புப்பே போட்டிருக்காங்க. அந்த காலத்துல புப்பே செட் இப்ப வைக்கிறது அந்த மாதிரி இருந்தது. எப்படின்னு சொன்னா கல்லால் ஆனது, பெரிய கற்களை கொண்டு வந்து கல்லுல அழகாக செதுக்கி இருக்கிறாங்க. அதுலதான் சோறு கொண்டு வந்து போடுவாங்க. கறி போடுறதுக்கு தனித்தனியா இருந்தது, அந்த தான் சோறை போடுவாங்க சுட சுட. இப்பயும் இருக்கு, போய் பார்க்கலாம் நீங்க. சோறு போட மாட்டாங்க, அந்த இடங்கள் இருக்குது. சாப்பாடு போட்டா வர்ற பிக்குமார்கள், ஆயிரக்கணக்கான பிக்குமார்கள் அங்கே வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அது தொடர்ச்சியாக எந்த நாளும் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இப்ப எந்த நாளும் அது ஒரு இடத்துல மட்டுமில்ல, ஆங்காங்கே அந்த அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. மக்களும் சரி பிக்குமார்களும் சாப்பிடுறதுக்கு கொடுக்கப்பட்டது. மகாபாலி தானசாலைன்னு கூட ஒன்று இருந்தது. அப்ப இது எல்லாமே இப்ப ஏன் முடியல, அப்ப ஏன் முடிந்தது? அப்ப நாட்டுல நல்ல விவசாயம் இருந்தது, குளங்கள் இருந்தது, மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டாங்க, உற்பத்தி அதிகரித்தது, நிலம் சூழல் எல்லாமே சிறப்பாக இருந்தது, சனத்தொகையும் குறைவாக இருந்தது, உற்பத்தி அதிகம், ஆகவே உணவு கொடுக்க முடிந்தது. இப்ப சனத்தொகை அதிகரிச்சிருச்சு, நிலங்கள் சூறையாடப்பட்டுருச்சு, விவசாயம் செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல, ரசாயனம், நீர்ப்பாசன பற்றாக்குறை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கால இன்றைக்கு உற்பத்தி குறைஞ்சு போயிருக்கு. நிறைய இடங்கள் காடாகி கிடக்கு, பயன்படுத்த முடியாமல் கிடக்கு. அது எல்லாத்தையுமே பயன்படுத்தினால் இன்றைக்கும் நாடு உணவுல தன்னிறைவடைஞ்சிருக்கும். கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம் இலங்கை அழைக்கப்பட்டது. எப்ப, எந்த மன்னன் காலத்துல இலங்கை கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம் சொல்லி அழைக்கப்பட்டது? எந்த மன்னன் காலம் சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இல்லாம இருக்காது. எந்த மன்னன் காலத்தில் இலங்கை கீழை தேச தானிய களஞ்சியம் என அழைக்கப்பட்டது? பதில காணல. தேவனம்பீச மன்னன் காலமா? இல்ல, முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் காலம். முதலாம் பராக்கிரமபாகு மன்னன் காலத்துல இலங்கை கீழை தேசத்தின் தானிய களஞ்சியம்னு சொல்லப்பட்டது. நான் பராக்கிரமபாகு ரில்வான் போட்டிருக்கார், பராக்கிரமபாகு அப்படின்னு போட்டிருக்கார் ரில்வான். எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம், அந்த மன்னர்களோட பேரை போடுற நேரம் அவங்க முதலாம் பராக்கிரமபாகு வந்தா முதலாம் பராக்கிரமபாகுன்னு போடுங்க. இரண்டாம்னா இரண்டாம் பராக்கிரமபாகு, முதலாம் விஜயபாகுனா முதலாம் விஜயபாகு, மூன்றாம் விஜயபாகுனா மூன்றாம் விஜய், இது கட்டாயம் நீங்க போடுங்க. ஏன்னா
ஒரே பேர்ல நிறைய பேர் இருக்கிறனால சில சந்தர்ப்பங்கள்ல ஆன்சர் ஸ்கீம் வர்ற நேரம் அதுல முதலாம் பராக்கிரம பாகு அல்லது மகா பராக்கிரம பாகுன்னு போட்டா மட்டும்தான் விடை அப்படின்னு வந்துட்டால், வந்தது ஒரு முறை நீங்க பாஸ் பேப்பர்ல பார்க்கலாம், இதுக்கு விடை அப்படி வந்துட்டா சிக்கலா போகும், புள்ளி இல்லாம போகும். நம்ம எழுதியிருப்போம் பராக்கிரம பாகுன்னு சொல்லி, ஆனா முதலாவதுன்னு தெரியும், ஆனா போடாட்டி எங்களுக்கு புள்ளி இல்லை. அதனால அதை போடணும், கட்டாயம் போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? சேவிங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? துட்டகம்னு பத்தி ஏதாவது கேள்வி இருக்குதா பிள்ளைகள்? ஏதாவது கேட்கணுமா? துட்டகம்னு மன்னனை பற்றி ஏதாவது கேட்க வேண்டுமா? நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் ஏதாவது, நான் சொல்லாத விடயங்கள் ஏதாவது? ஒன்றுமில்லையா? ஏன் ஒன்றுமில்லை? நிறைய விஷயம் இருக்கு, நீங்க கேட்கலாமா? இல்ல, நீங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் நினைச்சேன் நீங்க கேட்பீங்கன்னு சொல்லி. துட்டகைமன் மன்னனுக்கு பிறகு ஏன் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். அவனுக்கு மகன் இருந்தானே, சாலிய குமாரன். சேனைகள்ல கரைநெல் அதிகமாக விளைந்த நேரம் அவன் பிறந்தனால அவனுக்கு சாலிய என்ற பெயர் வைக்கப்பட்டது. கரை நெல்லுக்கு இன்னொரு பெயர் சாலிய. கரை நெல் என்பது சேனை பயிற்சிகை செய்யும் போது ஒரு சில சேனைகள்ல கொஞ்சமாக பயிரிடப்பட்ட நெல்லுக்கு சொல்றது கரை நெல். ஆரம்ப காலத்துல விவசாயம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு சேனை பயிற்சிகை தான் மேற்கொள்ளப்பட்டது. 4ஆம் பாடத்துல நாங்க படிப்போம். சேனை பயிற்சிகையில நெல் குறைவாக தான் பயிரிடப்பட்டது. அதாவது நீர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நெல் பயிரிட்டாங்க. மற்றபடி அரிசி சோறு சாப்பிடுறது மிக 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 குறைவாகத்தான் இருந்தது. சரியா? பிறகுதான் சனத்தொகை அதிகரிச்சதுக்கு பிறகு சேனை பயிற்சிகளை உற்பத்தி செய்யற உணவு போதாதுங்கிற நேரம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா நெற்பயிற்சிகையை ஆரம்பிச்சாங்க. சரி, ரெண்டுக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயமும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறுங்கிறது நீங்க உங்களோட வாழ்வோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்ப துட்டகமனு மன்னன் சாலியகுமாரன் இருந்தான். அப்ப ஏன் அவனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கல துட்டகமனுக்கு பிறகு அப்படின்னா, அரச பாரம்பரியம் படிச்சோமே நாங்க. அரச பாரம்பரியத்தின் படி பட்டத்து அரசியின் மகன் தான் ஆட்சிக்கு வரணும். பட்டத்து அரசியின் மகன். பட்டத்து அரசின்னு சொன்ன யாரா இருக்கணும்? ஒரு அரசனுடைய மகளாக இருக்கணும், இளவரசியாக இருந்திருக்கணும். இவன் அரசனால ஒரு இளவரசியை திருமணம் முடிச்சிருந்தால் தன்னுடைய பிள்ளைக்கு ஆட்சி உரிமை கிடைக்கும். ஆனா இவன் அரசன், அரச பரம்பரையை சார்ந்தவன். அவன் திருமணம் முடித்த பெண் அரச பரம்பரையை சார்ந்த பெண் அல்ல. யார் திருமணம் முடிச்சது? துட்டகைமனு. அதனால தான் துட்டகைமனு எவ்வளவு சிறந்த அரசனாக இருந்தாலும் அவருக்கு பிறகு ஆட்சி உரிமை தன்னுடைய சகோதரன் சதாதிசனுக்கு தான் கிடைச்சதே ஒழிய சாலியகுமாரனுக்கு கிடைக்கல. ஒரு விவசாயினுடைய மகளைத்தான் திருமணம் முடிச்சான். அதனால தான் சாலியகுமாரன் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. சரி, அதனால பெரிய அளவுல மோதல்கள் வந்ததாகவும் இல்ல, மோதல்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படல. அதை என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டார்கள் ஆட்சியாளர்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா என்னத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா, சில விஷயங்கள் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடுகள் என்ன செஞ்சாங்க? அவங்க ஏற்று செயல்பட்டாங்க. அதனாலதான் அவங்க முரண்படல. சில சந்தர்ப்பங்கள்ல முரண்பாடு இருந்தது, ஆனா பல இடங்கள்ல அந்த முரண்பாடு இல்லை. சரி, செல்வகுமார் ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க. என்னது? ஏதோ மெசேஜ் ஒன்று போட்டிருக்க மாதிரி இருக்கு. செக் பாக்ஸ்க்கு வந்திருக்குது. என்னது லிங்க் ஒன்னா? சரி. முக்கியமான ஆட்சியாளர் யாருன்னா வசப மன்னன். வசப மன்னனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். கோஷான் சொல்லுங்க. கோஷான், வசப மன்னன் முதல் மன்னன். லம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன். செல்வகுமார் சொல்லுங்க. பெருங்குளங்களை கட்டிய முதல் மன்னன். வேற? ரிஷானா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒன்று. என்ன சொல்ல போறீங்க? இல்லையா? வேற யாரும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல?
நிர்வாக ஏஞ்சல் சொல்லு. அலகுகளாக பிரித்து நாட்டை ஆட்சி செய்த முதல் மன்னன். ரைட், குட். நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி துட்டகை மன்னனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதே மாதிரி இலங்கை வரலாற்றுல வசப மன்னனுக்கு முக்கியத்துவம் இருக்குது. லம்பகர்ண வம்சத்தின் முதலாவது ஆட்சியாளன், புதிய ஒரு அரச பரம்பரையை தோற்றுவித்தவன். ஏன் மானவர்ம மன்னன் ஆட்சிக்கு வரும்போது லம்பகர்ண வம்சத்துக்கும் மௌரிய வம்சத்துக்கும் இடையில அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டது. இதனால நாட்டினுடைய அரசியல் செயற்பாடுகள் பலவீனம் அடைஞ்சிருந்தது. நாட்டினுடைய பழைய சம்பிரதாயங்கள் இல்லாம இருந்தது, கடைபிடிக்கப்படாமல் இருந்தது. கிரேட் 7ல படிச்சிருப்பீங்க இந்த பாடம். கிரேட் 7 பாடத்துல இருந்தது. லம்பகர்ண அரச ஆட்சியாளர்கள்னு சொல்லி மானவர்ம அரச பரம்பரை சம்பந்தமா படிச்சிருப்பீங்க. அப்ப அதுல இந்த லம்பகர்ண வம்சம்ன்ற ஒரு வம்சம் அந்த காலத்துல எழுத்து ஆவணங்களுக்கு பொறுப்பானவங்க, அரச சபையில எழுத்து வேலைகளுக்கு பொறுப்பானவங்களாக இருந்தாங்க. அந்த பரம்பரையிலிருந்து வந்தவன் தான் வசப மன்னன் நாட்டை ஆண்டான். சிறந்த ஒரு ஆட்சியாளன். ஏன் சிறந்த ஆட்சியாளன்னு சொன்னா, இவன் முதலாக இலங்கையில பாரிய குளங்களை கட்டியவன், பெரிய குளங்கள் கட்டிய மன்னன். எதற்காக ஒரு பாரிய குளங்களை கட்ட ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டால், இந்தியாவினுடைய கிருஷ்ணா நதி பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட பஞ்சம், நீர் பற்றாக்குறை, உணவு தட்டுப்பாடு, பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த பஞ்சம் இலங்கைக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய சொத்துக்கள்ல பெரும் பகுதியை போட்டு, அதாவது நாட்டினுடைய முழு வருமானத்தையும் போட்டு 11 பெரிய குளங்களையும் 12 கால்வாய்களையும் கட்டுவித்தான். 11 பெரிய குளம், 12 கால்வாய்களை கட்டுவித்தான். அந்த சிறப்புக்குரியவன் தான் இந்த வசப மன்னன். சரியா? பாருங்க, நோட்ஸை பார்ப்போம். அது இல்லாம நாட்டை நிர்வாகர்களாக, கோஷான்சனர் நாட்டை நிர்வாகர்களாக பிரித்து ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பிரதிநிதிகளை, அதாவது அமைச்சர்கள் நியமிச்சு நாட்டை நிர்வாகம் செய்தார். அதுக்கு உதாரணம் தான் யாழ்ப்பாணத்தை ரிசிகிரி என்ற அமைச்சன் நிர்வாகம் செய்ததாக வள்ளிபுர பொற் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நோட்ஸை பார்க்கும்போது அதில் என்னென்ன வினா வரும்னு சொல்லி நான் சொல்றேன். ரைட், பாருங்க. வசப மன்னன் இளம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன் ஆவான். மன்னனான வசபன் இந்நாட்டு ஆட்சியாளர்களில் குறிப்பிடத்தக்க வரலாற்றை கொண்டவர் ஆவார். உள்நாட்டு நிர்வாகத்தை முறையாக கட்டியெழுப்புவதற்காக அவனால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் முன்னுதாரணங்களாகும். அவனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாபிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. இவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய அரசன் நாட்டை நிர்வாகர்களாக பிரித்து நிர்வகிப்பதற்கு முயற்சி செய்துள்ளான். அத்துடன் அரச வரி அறவீடு முறைப்படுத்தப்பட்டதும் இம்மன்னனின் காலத்திலே ஆகும் என்பது அவனது கல்வெட்டுகளிலிருந்து தெரிய வருது. பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, கல்வெட்டுகள் ஏராளமாக காணப்படுது. நாட்டுல பல்வேறு பகுதிகளில் இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்குது. நாட்டின் அரசியல் நிர்வாகத்தை முறையாக செயற்படுத்தியிருக்கின்றான். அதே நேரம் நாட்டை நிர்வாகர்களாக பிரித்திருக்கின்றான். வரி அறவீடு அவன் காலத்துலதான் முறைப்படுத்தப்பட்டிருக்கு. முறையாக வரி அறவிடணும் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்திருக்கின்றான். இப்படி நிறைய விஷயங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வசவ மன்னனை பத்தி ஒரு கேள்வி கேட்கிற நேரம் இது வந்துடும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிற மன்னர்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறோம் வச்சுக்கோமே. வசப மன்னனை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாராவது ஒரு மன்னனை பத்தி தான் கேள்வி கேட்க போறாங்க. அந்த மன்னனை பத்தி கேள்வி கேட்டால் அவர் செய்த சேவையை தான் கேட்க போறாங்க. இந்த மன்னன் என்ன சேவை செஞ்சிருக்கிறாரு. சில நேரம் பொதுவா வசமன்னுடைய பணிகள் 3 குறிப்பிட்டு விளக்குகன்னு கேட்டா நாங்க சொல்ல போறோம். அவன் நீர்ப்பாசனத்துறைக்கு சேவை செஞ்சிருக்காரு, நாட்டு நிர்வாக பிரிச்சிருக்கிறாரு, வரி அறவீட்டை முறைப்படுத்தியிருக்கிறாரு, எல்லாம் சொல்ல போறோம். சில நேரம் இந்த வசப மன்னனை பற்றி வசப மன்னனுடைய பொருளாதார சேவை, சமய சேவை என்பவற்றை ஒவ்வொரு உதாரணங்கள் கூட விளக்குக அப்படின்னு கேட்டுட்டா, சமயத்துக்கு அவர் விகாரைகளை புனரமைச்சாரு, விகாரைகள் அமைச்சாருன்னு சொல்லுவீங்க. பொருளாதார சேவைன்னு சொல்லும் போது குளம் அமைத்தார், கால்வாய் அமைத்தார், நீர்ப்பாசனத்துறைக்கு அவர் செய்த சேவைன்னு சொல்லுவோம். ரைட்டா? இதே இது துட்டகைமனுடைய பொருளாதார சேவைன்னு கேட்டா நான் குளம் அமைச்சார்னு சொல்ல இயலாது. ஏன்னா அவர் குளம் அமைக்கல. ஆனா நாட்டுல பொருளாதாரம் என்ன செய்தது? சிறப்பா இருந்தது. கலனி பிரதேசம், திகாமடுல பிரதேசம் என்பவற்றை அவர் என்ன செய்தான்? யுத்தத்துக்கு முன்னுக்கு போறதுக்கு முதல்லையே அவர் எல்லாத்தையும் புனர் நிர்மாணம் செஞ்சு நல்ல விவசாயத்தை தண்ணீரை விட செஞ்சுதான் யுத்தத்துக்கு போனான் துட்டகைமனு. அப்ப ஒரு மன்னனை பற்றி கேட்கிற நேரம் அவர் செய்த சேவை செஞ்சிருந்தனாலதான் அவரை பத்தி கேட்கிறாங்க. அப்ப எந்த மன்னன் எங்களுக்கு தெரியாது, இவரை பத்தி ஞாபகம் இல்லைன்னு சொன்னா நீங்க எழுதுங்க. என்ன எழுதுங்க? இந்த மன்னன் நாட்டுக்காக இந்த வேலை செஞ்சிருக்காரு. பொய்யெல்லாம் எழுதலாம்.
எப்படி போய் எழுதலாம்? அவர் வேலை செஞ்சனால தானே கேட்கிறாங்க. விகாரைகள் அமைச்சிருக்கிறாரு, விகாரைகளை புனர் நிர்மாணம் செஞ்சிருக்காரு. உதாரணம் தெரிஞ்சா உதாரணம், இல்லாட்டி விகாரைகள் அமைச்சிருக்கிறார், உபசம்பத்தா செய்திருக்கிறார், சமயத்துக்கு செஞ்ச சேவை, சமய சேவைன்னு கேட்கிறாங்க. அப்ப சமய சேவைன்னு கேட்கும் போது அவர் சமயத்துக்கு ஒரு விகாரை கூட கட்டல, உபசம்பத்தாவே செய்யல அப்படின்னா அவரை கேட்பாங்களா? கேள்வி சமய சேவை கேட்க மாட்டாங்க தானே. அப்போ ஒரு சமயத்துக்கு சேவை செய்தனாலதான் கேட்கிறாங்க. அதனால நீங்க தாராளமா எழுதலாம். இவர் விகாரை அமைச்சிருக்கிறாரு, புனர் நிர்மாணம் செஞ்சிருக்காரு, உபசம்பத்தா சடங்கு செஞ்சிருக்கிறாரு, பௌத்த சமயத்துக்கு அளப்பரிய சேவையாற்றி பௌத்த சமயத்தை வளப்படுத்தியிருக்கிறார். சரி, ஆனா அவர் என்ன செஞ்சாரு எங்களுக்கு தெரியாது. ஆனா எழுதலாம், ஞாபகம் இல்ல, எழுதுனால் சரித்தானே விட. புள்ளி இல்லாமலே போறதுக்கு ஒரு புள்ளியாவது கிடைக்கும். ரைட். நீர்ப்பாசனத்துறை காட்டிய சேவைகள், குளம் அமைச்சது தெரியாது, நீர்ப்பாசனத்துறை கேட்டிருக்காங்க. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பார்? குளம் அமைச்சிருப்பார், கால்வாய் அமைத்திருப்பார், ஒரு பெயர் யாரோ ஒருத்தர் சொல்லி கேட்கிறாங்க. அவர் நீர்ப்பாசனத்துறைக்கு செய்த சேவை, குளங்கள் அமைச்சார், கால்வாய் அமைத்தார், விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துறை செற்றுக் கொடுத்தார். ஆகவே நாடு தெரியாத விஷயங்களை கூட நாங்க விடை எழுத முடியும் வரலாறு பாடத்துல. அடுத்து பாருங்க, இந்த முதலாக இந்நாட்டில் பாரிய குளங்களை அமைப்பதற்கு முன்னோடியாக வசவ மன்னன் விளங்கினான் என்று வரலாற்று மூலகம் தெரிய வருது சொல்லியிருக்கிறாங்க. இம்மன்னன் 11 பெரிய குளங்களை நிர்மாணித்ததாக வம்ச கதைகளிலிருந்து தெரிய வருகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளுக்கான தூண்டலை பெற்றதற்கான காரணம் தென்னிந்தியாவில் கிருஷ்ணநதி பிரதேசத்தில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையினால் இந்நாட்டில் உற்பத்தியான தானியங்களுக்கு அதிக கேள்வி ஏற்பட்டமையாகும். அவசரமாக புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தின் நிதியை செலவிடுவதற்கு மன்னன் எடுத்த தீர்மானம் சர்வதேச பிராந்திய தேவைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு தூரநோக்கு. எல்லா நிதியையும் போட்டு அவர் செய்யறாரு. ஏன்னா இந்தியாவில் பஞ்சம், உணவு எங்களுக்கு விற்க முடியுது, கொடுக்க முடியுது, கேட்கலாங்க, கொடுக்க முடியுது. அதே நேரம் அந்த பஞ்சம் எங்க நாட்டுக்கு என்ன செஞ்சக்கூடாது, வந்துடக்கூடாது. அப்படி வந்தாலும் அதுக்கு நாங்க முகம் கொடுக்குறீங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நீர் இருக்கணும். பஞ்சம்ங்கிறது நீர் இல்லாதனால தானே விவசாயம் செய்ய முடியல, உணவு தட்டுப்பாடு. அதே நிலைமை தான் இங்க பார்க்க போகுது. அதே மன்னன் என்ன செஞ்சான்? என்ன வந்தாலும் சரி, பெரிய விருந்த சின்ன குளங்கள் எல்லாம் விட்டு பெரிய பெரிய குளங்களாக அமைத்து நீரை சேமிச்சு வச்சாரு. நீரை சேமிச்சு வச்சுட்டு விவசாயம் செஞ்சாங்க. அப்ப இங்க உற்பத்தி நல்லா இருந்தது. ஆகவே இந்தியாவுக்கு உணவு பற்றாக்குறைக்கு தீர்வு கொடுக்க முடிஞ்சது, சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது. சரி, இதெல்லாம் சிறந்த விஷயம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். ரைட், அதை பார்த்து கொள்ளுங்க. இந்நாட்டின் பௌத்த விகாரைகளை சமய சேவையில பாருங்க புனரமைப்பதற்காக வசவ மன்னன் செயற்பட்ட விதம் எம்மனது நடவடிக்கைகளுக்கும் இரண்டாம் பட்சமானதல்ல. விகாரைகள் பழுதடைகையில் அவற்றை புனரமைப்பதற்கும் பிக்குமாரின் தேவை நிறைவு செய்வதற்கும் அவ்வரசனால் விகாரைகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனர்கள் பற்றிய கல்வெட்டு அதிகமாக காணப்படுகின்றன. நிறைய கல்வெட்டுக்களை வச்சிருக்காராம். ஏன்னா விகாரைகளுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. விகாரைகளை கொடுத்திருக்காரு, பிக்குமாருக்கு கொடுத்திருக்காரு, உதவி செஞ்சிருக்கிறாரு, எல்லாமே செஞ்சிருக்காரு. சரியா? இந்த வசவ மன்னை பத்தி சொல்லப்படாத விஷயம் வள்ளிபுர பொற்சாசனத்தை பத்தி இங்க சொல்லில்ல. ஆனா அது வரும், கேள்வி கேட்கப்படும். வள்ளிபுர பொற்சாசனத்தை எழுதிய மன்னன் யார்? வசவன். வள்ளிபுர பொற்சாசனத்தில் ரிசிகிரி என்ற அமைச்சன் யாழ்ப்பாணத்தை எப்பெயர் கொண்டு அழைத்ததாக சொல்லப்பட்டிருக்குது, நகதீவ அல்லது நாகதீபம். சரி, வள்ளிபுர பொற்சாசனத்தில் யாழ்ப்பாணத்தை நிர்வாகம் செய்த மன்னன் யார்? அந்த அமைச்சர் யார் கேட்கலாம். அந்த அமைச்சரால் அமைக்கப்பட்ட விகாரை எது? இப்படியான வினாக்கள், பல வினாக்கள் அந்த ஒரு வள்ளிபுர பொற்சாசனத்தை வைத்து கேட்கலாம். சரி, வசவ மன்ன உத்தரம் பார்த்துக்கொள்ளுங்க. இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் கேட்கணும். நல்லா பாருங்க. பாருங்க, ஏதாவது சந்தேகம் இருக்கானு? ஏதாவது கேட்கற மாதிரி கேட்டணும் பிள்ளைகள், பே கேளுங்க, டைம் இருக்கு. சார், ஓ, இந்த வள்ளிபுர பொற்சாசனத்தை வசவ மன்னனா சார் எழுதினாரு? அவருடைய காலத்தில் எழுதப்பட்டது. அவர்
யார் எழுதப்பட்டதன் அவர் எழுதியிருக்க மாட்டாரு, அவர் சொல்லி அவருடைய அமைச்சர்கள் எழுதியிருப்பாங்க, அதாவது அந்த எழுத்தாளர்கள் இருப்பாங்க தானே, அவங்க செஞ்சிருப்பாங்க. அவருடைய காலம் வள்ளிபுற பொற்சாசனம் வசவ மன்னனுடைய ஒரு ஆவணம். வசவ மன்னனை பற்றி அறிந்து கொள்றதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிறது அந்த வள்ளிபுற பொற்சாசனம், கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது. சரி, வேற வேறு 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 வேற ஒண்ணும் இல்லையா? சந்தேகம் கேட்கறதுக்கு வள்ளிபுற பொற்சாசனத்தை பற்றியோ அல்லது வசவ மண்ணை பத்தி கேட்கறதுக்கு வேற எதுவும் கேள்விகள் இல்லையா? என்ன பிள்ளை? ஒன்றுமில்லை. கேளுங்கடா, நிறைய பேர் இருக்கிறீங்க, 27 பேர் இருக்கிறீங்க, 27 28 அப்படி இருக்கிறீங்க தானே, எல்லாருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் வரணுமே. என்ன சுபி, விஷான், விபூஷணா ரொம்ப நாள் இருக்கல தானே? சார். ஏன் காரணம்? சார் அந்த டைம்ல அம்மா கொஞ்சம் கிளாஸே ஃபோன் எடுத்துக்கிட்டாங்க சார், ஃபோன் இல்லாட்டி இல்லப்பா அதனால. அம்மா டீச்சர் தானே இல்லையா? சார். என்ன படிப்பிக்கிறாங்க அம்மா? சமயம் சார். அம்மாவுக்கு இன்னொரு ஃபோனில் எப்போ வாங்கி கொடுங்க, ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லுங்க. சரி சரி, ஓகே பிள்ளைகள். எனக்கு இந்த கொஞ்சம் பேர்கிட்ட பேர் தெரியும், பேர் என்ன ஊரை மறந்துருப்பேன், ஆனால் தொடர்ந்து கிளாஸ்ல உள்ளவங்கள தெரியும். எல்லாரையும் தெரியாதுங்கிறது இல்லை, தெரியும். எனக்கு ஒருத்தரம் பார்த்துட்டால் ஞாபகம் இருக்கும். அதனால தான் நான் பேரை கேட்டேன். ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லி பூஷனா இல்லை. இப்போ கோஷான் இவங்கெல்லாம் என்னன்னா அஃப்ரீன்லாம் அடுத்த கிளாஸ் 11th கிளாஸ்லயும் இருப்பாங்க, அவங்களையும் தெரியும், பேசுவாங்க. ஏஞ்சல் இவங்கெல்லாம். அப்போ இது மாதிரி எல்லாருமே என்ன செய்யணும், பேசணும், ஏதாவது கேட்கணும். ரில்வான் இருந்தாரு, ரில்வான் எங்க முன்ன பேசுறவர், அவர் தான் முதலாவது ரில்வான். அந்த ரில்வானா தான் இருக்கணும், பழைய ரில்வான், கிரேட் 6ல இருந்து இருந்தார். அந்த ரில்வான் தான் நினைக்கிறேன் வர. சரி, ஆனா இப்ப பேசுறது குறைஞ்சிட்டு இஸ்ரா அதே மாதிரி, இஸ்ரா பழைய ஆள். அப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குமா இருந்தா சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்திக்கொள்ளணும். அதானே எங்க தேவையும், அதுதானே, அதுக்கு தானே கிளாஸும். சந்தேகம் தெளிவுபடுத்தணும், தெளிவாகணும். சரி, இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள், முக்கியமான பாடம், முக்கியமான வகுப்பு. நீங்க நேரம் ஒதுக்குறோம், உங்களுக்கான நேரம் அநியாயம், அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறணும். சரி, ஓகே. முதலாம் விஜயபாகு மன்னன். இந்த முதலாம் விஜயபாகு மன்னன்றவர் புலனறுவி காலம். இவரும் திட்டமிட்ட படையெடுப்பை மேற்கொண்டவன், ஒழுங்கமைக்கப்பட்ட படையெடுப்பை மேற்கொண்டு சோழர்களை இந்த நாட்டை விட்டு விரட்டி புலனறுவையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர். ஆனா புலனறுவை ராஜதானியில முதலாவது ஆட்சியாளனும் இவர் தான். இப்பதான் புலனறுவை தலைநகரமாக தெரிவு செஞ்சாங்க. இதுக்கு முன்னுக்கு சோழர்கள் புலனறுவை தான் தலைநகரமாக கொண்டு தெரிவு செஞ்சாங்க, ஆட்சி செஞ்சாங்க. இந்த சோழர்களை விரட்டினதோட இவர் மீண்டும் புலனறுவைக்கு அனுராதபுரத்துக்கு வராமல் புலனறுவையில் இருந்தே தான் நிர்வாகம் செஞ்சார். அதுக்கு காரணம் ஒன்று, சோழர்களால் அழகான ஒரு நகரமாக அமைக்கப்பட்டிருந்தது, பாதுகாப்பான நல்ல நகரமாக இருந்தது. அடுத்தது, இங்கே புத்தகத்துல சொல்லப்படுற மாதிரி திருகோணமலை துறைமுகத்துக்கு பக்கத்துல புலனறுவை இருந்தனால வர்த்தக முக்கியத்துவம், பாதுகாப்பு என்பவற்றுக்கு அந்த துறைமுகம் முக்கியமானதா இருந்தது. அதனால பாதிக்கு பக்கத்திலே அவரோட அந்த தலைநகரமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பாப்பம் முதலாம் விஜயபாகு மன்னனை பற்றி நோட்ஸை பார்த்துருவோம். இந்நாட்டை ஆண்ட மன்னர்களுள் மேன்மையான ஒருவன் முதலாம் விஜயபாகு ஆவான். தென்னிந்திய சோழ மன்னர்களின் ஆதிக்கம் பரவலடைந்து இலங்கையும் நீண்ட காலமாக இவ்வாட்சிக்கு உட்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 75 வருட காலம் சோழர்கள் புலனறுவை ஆண்டாங்க. 75 வருட காலம் சோழர்கள் இருந்தாங்க. ராஜராஜ சோழன் காலத்துல படையெடுக்கப்பட்டு அவன் 8வது ஆட்சி வருடத்துல அனுராதபுரம் கைப்பற்றப்பட்டது. அனுராதபுரத்தை கைப்பற்றும் போது அனுராதபுரத்தில் இருந்த மன்னன் 5ஆம் மகிந்தன், இறுதி மன்னன். அவன் காலத்துலதான் சோழர்கள் அனுராதபுரத்தை கைப்பற்றி புலனறுவையிலிருந்து ஆட்சியை மேற்கொண்டார்கள். சரி, இப்பேரில் பாருங்க, நுண்ணறிவுடன் திட்டமிட்ட முறையில் படையெடுப்பை நடத்தி சோழ ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெருமை இம்மன்னனையே சாரும். சிறு வயதில் கீர்த்தி என்ற பெயருடன் ஒருகுணைக்கு சென்று, இது வன்படான்ச கேள்வி பிள்ளைகள்,
முதலாம் விஜயபாகு மன்னன் இளமை பெயர், அது கீர்த்தி என அழைக்கப்பட்ட மன்னன், இலங்கையின் மன்னன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், வந்திருக்குது. அவன் இளமை பெயர் கீர்த்தி. அவங்கதான் உருவனைக்கு சென்று அங்கு வளர்ந்து வந்தான். அரச வம்சத்தவர்களான கீர்த்தி குமாரனுக்கும் அவனது பெற்றோருக்கும் அடைக்கலம் வழங்கியது அங்கு வாழ்ந்த அரச அதிகாரி ஒருவர் ஆவார். சித்தாரும்பி புத்தநாயக்க அல்லது புதல்னான்னு சொல்லப்படுவத பாதுகாப்பு அதிகாரி. அவருக்கு இன்னொரு பேர் தண்டநாயக்கன்னு சொன்னாங்க. இவரை பற்றி தான் பனாக்கடுவு செப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. வள்ளிபுர பொற்சாசனம் வசவமன்னனுடையது. சரி, வள்ளிபுர பொற்சாசனம் வசவமன்னனுடையது. அதே நேரம் இதனது பனாக்கடுவு செப்பு சாசனம் முதலாம் விஜயபாகு மன்னனுடையது. நல்லா பாருங்க, சித்தாரம்பி புத்தநாயக்க என்ற பாதுகாப்பு அதிகாரி ஆவார். புத்தநாயக்கவால் அரச குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அடைக்கலத்தின் தன்மையை பற்றி சரியான விவரம் விஜயபாகு மன்னால் எழுதப்பட்ட பனாக்கடுவு செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பராக்கிரமமிக்க சோழர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு விஜயபாகு மன்னால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை கருதியே மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு விடயங்களாகும். பராக்கிரமிக்கன்னு சொன்ன மிகவும் வெற்றிகரமான சிறந்த ஆட்சியாளன். இவனுடைய நடவடிக்கை என்ன செஞ்சிருக்குது, முழு நாட்டினதும் எல்லாருடைய பாதுகாப்பு கருதியும் மேற்கொள்ளப்பட்ட சாதனை மிகு விடயமாக இருக்குது. நாட்டின் சுதந்திரத்துக்கும் இறையாமைக்கும் பாடுபட வேண்டியது நாட்டு மக்களுக்காக ஆட்சியாளர் நாட்டப்படும் முக்கியமான பணி. ஏற்கனவே முன்னுக்கே பார்த்துட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பது அரசனுடைய கடமைன்னு சொல்லி அதே விஷயம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு இல்ல தேவை, முதலாம் விஜயபாகு மன்னன் சிறந்த ஒரு ஆட்சியாளனாக இருந்திருக்கிறான். அதுக்காக காரணம் தான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யுத்த நடவடிக்கை மூலம் சோழர்களை தோல்வியடைய செய்து நாட்டை மீண்டும் ஐக்கியப்படுத்திய மன்னன் பின்னர் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கு முயன்றான். சோழர் காலத்தில் கவனியாது விடப்பட்டிருந்த விகாரைகளை புனரமைப்பதில் அவன் அவசரமாக ஈடுபட்டான். நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு மன்னன் முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டான். அனுராதபுரத்திற்கு பதிலாக புலனறுவையை தனது தலைநகரமாக கொண்டான். அவ்வாறான நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு அவன் தூண்டப்பட்டதற்கான முக்கிய காரணம் அந்நேரத்தில் இந்து சமுத்திரத்தில் மேற்கை மையமாக கொண்டு செயற்பட்ட சர்வதேச வியாபாரம் கிழக்கிற்கு நகர்ந்த. எதற்காக அவன் புலனறுவை தெரிவு செய்தான்? வியாபாரம் கிழக்கு நோக்கி வந்தது. ஆகவே திருகோணமலை துறைமுகம் முக்கியத்துவம் அடைந்தது. அதுக்கு பக்கத்திலேயே தங்களோட ஆட்சி மையம் இருக்குமா இருந்தால் தங்களுக்கு பாதுகாப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் உதவியாக இருக்குங்கிறனாலதான் புலனறுவையை தலைநகரமாக தெரிவு செய்தான்னு சொல்லப்படுகிறது. ஆனா புலனறுவை தலைநகரமாக தெரிவு செய்து ஆண்டு கொண்டு வந்தவர்கள் சோழர்கள். சரி, அம்மாற்றத்தினூடாக இலங்கைக்கு முக்கியத்துவம் பெறுவது இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பிராந்தியத்துடன் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடியதாக நிர்வாகத்தை கட்டமைத்துக் கொள்வதாகும். விஜயபாகுக்கு முன்னர் வாழ்ந்த அரசர்கள் பலரும் இத்தொடர்பு சம்பந்தமாக கவனம் செலுத்தி இருந்தாலும் அதனை நடைமுறை சாத்தியமாக்கி செயற்படுத்தியவன் இவனே ஆவான். புலனறுவையை தலைநகராக தெரிவு செய்வதில் செல்வாக்கு செலுத்திய தலையாய காரணியாக கோகன் என்ற இன்றைய திருகோணமலை துறைமுகம் இந்து சமுத்திரத்தின் கிழக்கு பகுதியில் இருந்திருப்பதால் அத்துறைமுகத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கு மிகவும் வசதியான இடத்தில் புலனறுவை அமைந்திருந்தமையே ஆட்சியாளர் விளங்கி கொண்டிருந்தமையாலாகும். என்ன செஞ்சிருக்காரு, திருகோணமலை துறைமுகத்தை பற்றி அவர் நன்றாக அறிஞ்சிருக்கிறார். அப்ப வர்த்தகம் கிழக்கு நோக்கி வரும்போது அங்க இருக்கிற துறைமுகம் முக்கியத்துவம் பெற்றது. ஆகவே அந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசங்களிலே தன்னுடைய ஆட்சி மையத்தை வைத்துக் கொண்டால் வர்த்தகம் செய்து கொள்ள முடியும் என்பதை அவர் என்ன செஞ்சிருக்காரு, அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் என்ன செய்றார், புலனறுவையை தலைநகரமாக தெரிவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அதுல பாருங்க, முதலாம் விஜயபாகு மன்னன் செயற்பட்ட விதம் அதற்கு பின்னைய காலத்தில் பெருஞ்செல்வாக்கை செலுத்தியது. பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் இந்நாட்டின் மீது செல்வாக்கை செலுத்தும் வரை பாதுகாப்பாக இருந்த இலங்கையின் இறைமை அம்மன்னனின் மதியுகமான சிறந்த கொள்கையின் பிரதிபலனாகும். மிக முக்கியமான விஷயம் முதலாம் விஜயபாகு மன்னன். இந்த முதலாம் விஜயபாகுவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ற எங்களுக்கு உதவியாக இருக்கிறது மகாவம்சம், பனாக்கடுவு செப்பேடு, அம்பகமுக கல்வெட்டு. இந்த மூன்றும் முதலாம் விஜயபாகுவை பற்றி அறிவதற்கு எங்களுக்கு துணையாக இருக்கும்.
வகை. சரியா? முதலாம் விஜயபாகு மன்னனை பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளை. 3 மன்னர்களும் முடிஞ்சது. கேள்வி கொஞ்சம் செய்வோம். ரெடியாங்க. ரைட். கோப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நாள் நாங்கள் எழுதி பார்ட் 1 நான் குரூப்ல போடுறேன் பிள்ளைகள். சரி, பார்ட் 2 செய்யும் பிள்ளைகள். கேள்வி எழுதி கொள்ளுங்க, பிறகு விட எழுதுங்க. எழுத சொன்னோன்னு ஓட்டுறது இல்ல, எழுதணும். ரெண்டு கேள்வி எழுதிட்டீங்களா? அடுத்து போடுறேன். இல்ல சார். எழுதலையா? அந்த 2 கேள்வி இது 2 எழுதிட்டீங்களா? குயிக்கா எழுதிக்கொள்ளுங்க. சார் இந்த கேள்வி செஞ்சாச்சு சார். எதுவரை செஞ்சிருக்கிறீங்க? எதுவரை 6வது செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. எந்த கேள்வி எழுதிருக்கீங்க கடைசியாக? தொகுதிகள் உருவாக்கப்பட்டதற்கான காரணங்கள் 3 தருக. எதாமா? எது எத்தனையாவது கேள்வி சொல்லணும் இருக்கா? நீங்க சொன்னது விளங்கல. குலத்தொகுதிகள் உருவாக்கப்பட்டதற்கான காரணங்கள் 3 தருக. 6வது கேள்வி இல்லையா? ஓ சார். ஓகே. இதுல 7வது பாருங்க. மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி அனுராதபுரத்தின் முதல் மன்னனாக கொல்லப்படுவதற்கான
காரணங்கள். அது பண்டுகாவினை பத்தி தான் கேட்டிருக்கிறாங்க. திட்டமிட்ட ஒரு நகரத்தை அமைச்சது, அதான் வரும். மத்தியமைப்படுத்தப்பட்ட ஆட்சி ஏற்படுத்தியது. சரி, அது வரணும். தேவநம்பி மன்னன் காலத்தில் அந்த மரசுன்னு ஒன்றுக்கா தேவையில்ல, மத்தியமைப்படுத்துவதற்கான அரசு, மரசுன்றது அரசுன்னு வரணும். மானா வந்திருக்குது. மத்தியமைப்படுத்துவதற்கான தேவை அதிகரித்தமைக்கான காரணம், ஏன் மத்தியமைப்படுத்தப்பட்ட ஆட்சி செய்யணும் அமைக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதை எழுதணும். ஏன்னா வர்த்தகம் வளர்ச்சி அடைஞ்சது, இந்தியாவோட கொண்ட தொடர்பு, சமய தொடர்பு எல்லாம் வரணும். அடுத்து அசோகனால் இந்த தேவநம்பி தீசா எழுத்து பிள்ளையா இருக்குது. நம்பிய தீசமனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பஞ்ச வஸ்துக்கள் அப்படின்னு வரும். வஸ்துக்களும் எவைன்னு கேட்டிருக்கு. அந்த லானா எழுத்து பிள்ளைகள் இருக்குல்ல, கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. சரி, கேள்விகளை மட்டும் எழுதிக் கொள்ளுங்க, விடை வீட்டில் எழுதுங்க. எல்லாம் படிப்பிச்ச விஷயம், செய்யலாம். எழுதுறீங்களா? Right.
ஓகே சார். பேஜை மாத்தட்டுமா பிள்ளைகள்?
எழுதிட்டீங்களா? இல்ல சார். எழுதுறதுக்கு முடிப்போம்ல. ஓகே சார். சரியா? ஓகே சார். இந்த screenshot எடுத்துக்கோங்க பிள்ளைகள். இந்த படத்தோட screenshot எடுத்துக்கோங்க. இந்த வீட்ல செய்யுங்க. இதையும் செஞ்சுட்டு வாங்க, எடுத்துக்கோங்க. மார்க் பண்றதுக்கு சொல்லி விலங்கலமா இருக்க சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் மெப் மார்க் பண்ண கேட்கலாமா? சொல்லி நீங்க தரேன். பேசுனது விட்டு விட்டு வந்தது, கட் ஆகி வந்துச்சு. மெப் மார்க் பண்ண ஓகே சொல்லி தரேன் மேம். ஓகேம்மா, அடுத்த கிழமை பார்ப்போம். அதை ஞாபகப்படுத்துங்க. அதை பிடிஎஃப் ஒன்று போட்டுட்டு அதில் பார்ப்போம். சார் முதல்ல போட்ட கேள்வியே கொஞ்சம் போடுங்களேன். இதா? ஓ சார், தேங்க்யூ. அடுத்த கிழமை சந்திப்போம் பிள்ளை. செஞ்சவங்க எல்லாத்தையும் செஞ்சிருங்க. நான் முடிஞ்ச அந்த குரூப்பில் போட்டு விடுறேன். பார்ட் பண்ண இப்போ செய்யலாம் தானே? குரூப்பில் போட்டு விட்றேன். இப்பயே போடுறேன், இல்லாட்டி நான் மறந்துடுவேன். இப்போ நான் குரூப்பில் போடுறேன், அதை நீங்கள் செய்யுங்க. சரி, அடுத்த கிழமை சந்திப்போம். குட் நைட். தேங்க்யூ சார். குட் நைட். பை. Thank you, sir. Good night, Thank you, sir. Good night, sir. குட் நைட். தேங்க்யூ சார், குட் நைட் சார்.